ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல் ஆர் vlogs. இன்றைக்கி வந்து நீளமான அடர்த்தியான ஒரு தலைமுடிக்கு தான் நான் டிப்ஸ்னு சொல்ல போகிறேன். இது வந்து எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாளில் நிறைய நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. நீங்களும் வந்து இப்போ தேவையில்லாத க்ரீம்ஸு ஷாம்பு கண்டிஷனர் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இது வந்து எல்லாத்துக்குமே நல்லா, அதாவது நீளமான முடி வேணும்னு சொன்னாலும் அதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது ஷைனிங்காக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். சொடுகு தொல்லை அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடர்த்தியாக வேணும்னு சொன்னால் அதுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும். ஒரே ஒரு திங்ஸ் தான் உங்களுக்கு தேவை. அதாவது ஒரே ஒரு திங்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ரெசிப்பியை வந்து செய்து உங்களோட ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொள்ளலாம். ஓகே, வாங்க இப்போ அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க அதுக்கு வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து ஒரே ஒரு பொருள் தான் உங்களுக்கு தேவை, வெந்தயம். வெந்தயம் வந்து நான் இப்போ இன்றைக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நேற்று இரவிலே உங்களுக்கு ஒரு வெந்தயம், உங்களுக்கு அளவான வெந்தயம் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வெந்தயம் வந்து நீங்கள் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கொள்ளுங்க. நல்லா ஒரு விடியும் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நீங்கள் எப்போ முழுக போகிறீங்களோ அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்ன வரைக்கும் நல்ல வடிவாக ஊற விடுங்க. நல்ல வடிவாக ஊறினா பிறகு இதை நாங்கள் மிக்சி கிரைண்டரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சி கொள்ளுவோம். இப்போ வந்து நான் அந்த ஊற வச்ச வெந்தயத்தை வந்து அந்த ஊற வச்ச தண்ணியை வச்சு நான் அரைச்சி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கொண்டேன். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ எப்போ முழுக போகிறீங்களோ, இப்போ உங்களோட ஹேர் வந்து வாஷ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஒரு ஒரு 1/2 hour முன்னுக்கு வடிவாக உங்களோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வடிவாக ஒரு 20 minutesக்கு வடிவாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 minutesக்கு பேருந்து ஊற விட்டுட்டு உங்களோட ஹேரை வந்து வாஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கும் இருக்கும். உங்களோட முடிக்கு உங்களோட பொடுகு தொல்லையும் ரொம்ப குறைவாக இருக்கும். இதை வந்து நிறைய நாளைக்கு நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல. ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணுறது சரி அவ்வளவு நல்லது இல்லை. அதில் கெமிக்கல்ஸ் நிறைய சேர்ப்பாங்க தானே, அதனால் வந்து அது நல்லதில்லை. நீங்கள் இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே நல்ல குட் ரிசல்ட் தரும். இந்த வீடியோ வந்து நான் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டை நான் எடுத்த பின்னு தான் உங்களுக்கு நான் இதை அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்பிக்கையில் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் சந்திப்போம். ஓகே, பாய்.